ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் வந்து சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்கலாம். மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு வெள்ளை மீன் எடுத்திருக்கேன். இது பேர் வந்து வெள்ளை மீன் தான் சொன்னாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 தக்காளியை வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், இது ரெண்டுத்தையுமே வந்து நான் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை வந்து உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிளகு, சீரகம் ஒரு டீஸ்பூன், தேங்காய் தேவையான அளவுக்கு, அப்புறமா வெந்தயம், புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். புளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினாலும் போதும், ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறி வரும், அதுக்காக. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுனதுக்கப்புறமா மிளகு, சீரகம் ரெண்டும் சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து வெந்தயம் ஒரு 10-12 வெந்தயம் இருந்தால் போதும், நிறைய போட வேணால் கசப்பு தெரிஞ்சிடும், அதனால் 10 to 12. அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கோம்ல, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து அதிகமாக எடுத்துக்க வேணாம், சும்மா ஒரு 4-5 பீஸ் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமான தேங்காய் இருந்தால் அது குழம்பு நல்லா இருக்காது. இப்போ அதுக்கப்புறமா தக்காளி 3 தக்காளியை வந்து இந்த சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் வந்து நீங்கள் 1/4 பங்கில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும், ஏன்னா அந்த 1/4 பங்கு வந்து ஜாஸ்தி தான். சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு 2-3 பீஸ் போட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் வந்து திரும்பியும் ஒரு 10 to 12 அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து குட்டி குட்டிஸாக சும்மா ஒரு 10 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் குழம்புல வந்து வெங்காயம் பூண்டு நம்மளுக்கு சாப்பிட்றப்ப கிடச்சிதுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அது ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போதும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் நீங்கள் திரும்பியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல, நல்லா நைஸாக உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி கூட நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட அந்த ஜாரில் மீதி மசாலா இருக்குல்ல, அது கூட இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு குக் பண்ணிடலாம். ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சலில் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி இருந்துச்சு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல லைட்டாக தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னொரு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மீன் மசாலா இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு காரமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து கொதிச்சுட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். அட்லீஸ்ட் இது 5 minutes ஆச்சு நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த கொதியெல்லாம் வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒன்றா தனித்தனியாக ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் போடுங்க, பொறுமையாக போடுங்க.
இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக பிரித்து இடம் விட்டு போடுங்க. எல்லாம் ஒன்றா போட வேண்டாம். ஒரு பீஸாக எடுத்து போட்டால் தான் அது ஒன்றுக்கு ஒன்று சேராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு லைட்டாக உள்ளே தள்ளி விட்ருங்க. ஏன்னா மேலே இருக்காங்க, அதனால் உள்ளே தள்ளி விட்ருங்க. இப்போ நல்லா உள்ளே தள்ளியாச்சு. அதுக்கு ஃப்ரீ ப்ளேஸும் கொஞ்சம் கொடுத்துடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கிறது கொத்தமல்லி. நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸாவது நம்ம நல்லா குக் பண்ணணும். ஃபிஷ் வந்து கண்டிப்பாக ஒன்றுமே பிரிஞ்சு போகாது. 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். வாவ், சூப்பராக இருக்குது வாசனை. நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளாக இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது எல்லா மீனுக்குமே இந்த மசாலாவே போதும். ரொம்ப நன்றி. பாய்.